நான் ஒரு அனுபவம் பெற்றேன். அந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுல மிக பெருமை அடைகிறேன். ஏன்னா என்னுடைய எல்லா ஒவ்வொரு அசைவிலும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. நான் என்ன செய்தானாலும் நீங்கள் அதுக்கு கூடவே எல்லாரும் அந்த அனுபவத்திலேயோ அல்லது நான் செய்யக்கூடிய பணிகள்லையோ நமக்கு நிறைய பொருளாதார விரிவாக்கமோ அல்லது நிறைய அன்பர்கள் விரிவாக்கமோ கிடையாது. ஒரு சின்ன கூட்டம், நம்ம குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். அந்த சின்ன குடும்பத்தில் அத்தனை பேரும் இணைஞ்சு ஒரு யாகமா வேற ஏதோ ஒரு பொதுநலத்தொண்டா எது செய்கிறதானாலும் அத்தனை பேரும் இணைஞ்சு நம்ம குடும்ப வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இழுத்து போட்டுட்டு ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு இயன்றதை எடுத்து அவங்க செய்யும்போது அப்போ இந்த அருள் நிலைப்பாடும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சே ஆகணும். அது உணர்வு நிலைப்பாட்டிற்கு நீங்கள் கொண்டுட்டு வரணும். அப்போ நம்ம பதிவுகள் எல்லாம் போகும். கல்வி கற்றதனுடைய பலன் ஒளி அறிவை பெறணும். அந்த ஒளி அறிவை எவ்வாறு பெறுவது? நான் அந்த ஒளி அறிவை பெறுவதற்கான முயற்சி எனக்கு எதுவும் தெரியாது. ஒளி அறிவுன்னு ஒரு அறிவு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நான் இருக்க, இறைவன் இருக்கிறான், இறைவனை நான் எனக்குள்ளே கொண்டுட்டு வரணும். இறைவனை நமக்குள்ளே தான் கொண்டுட்டு வர முடியும். அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு பொறியாக இறைவன் பல பிறவிகளில் என்னோடு கூடவே என்னுள்ளேயே இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை எனக்கு கொடுத்துட்டான். அப்போ புறத்தில் என்னால் இறைவனை பார்க்க முடியலை. இப்போ நான் இந்த பாடலெல்லாம் படித்து பார்க்குறேன். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறிவுமோ அப்படின்னு சொல்லார். குழம்பு கறி வைக்கிற பாத்திரங்கள் எல்லாம் அந்த இது புளி இருக்கா, உப்பு இருக்கா, காரம் இருக்கான்னு அதுகளுக்கு தெரியவா போகுது? அது குழம்பு பாத்திரம், கறி பாத்திரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடில் நான் என்னை உள்வாங்கி கொண்டு சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியாது, நான் தான் கரிச்சுவை அறிய வேண்டும். வெளியே இருந்து எந்த பார்க்குற பொருளும் நட்டக்கல் நம்மகிட்ட பேசாது. நாதன் இங்கே இருக்கிறான். அந்த அருள் அனுபவத்தை நான் எவ்வாறு பெறுவது? இந்த முயற்சியிலையும் பயிற்சியிலையும் என்னுடைய தேடல் தொடங்கி கொண்டே இருந்தது. என்னுடைய யாத்திரை ஆன்ம யாத்திரையாக அது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் அந்த ஆன்ம யாத்திரை நடந்து கொண்டே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் நான் வழக்கமாக ஒரு இடத்துல போய் தியானம் பண்ண போவேன். அந்த இடம் இப்போதைக்கு நீங்கள் ஒரு தண்ணி டேங்க அந்த பக்கமாக வச்சுருக்கீங்க. அதுதான் நான் வழக்கமாக உட்காந்து தியானம் பண்ணுற இடம். அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ண போகிறேன். அந்த தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய உடல் அப்படியே மேலெலும்பி அப்படியே போச்சு. மேலெலும்பி போச்சுன்னா அது எப்படி எலும்பி போச்சு என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் நானும் இருக்கிறேன், அதில் நான் இருக்கிறேன், சூக்குமமாக அதில் நான் இருக்கிறேன். இந்த ஸ்தூல சரீரம் கீழே இருக்குது. ஆனால் இதே சரீரம், இதே கண்ணை, இதே வாயு, இதே மூக்கு, இதே உடல் அது சூக்குமமாக இருக்குது. அது மிக லகுவாக எளிமையானதாக இருக்குது. இது எப்படி மேலே தூக்கியது அப்படிங்கிறது நான் அந்த நேரத்தில் எனக்கு அறிவு தொழில் படுகின்றது, உணர்வு தொழில் படலை. இப்போ நான் இறைவன்கிட்ட கேட்குறேன், பிரபு நானும் கீழே இருக்கிறேன், எனக்குள்ளே இன்னொன்று மேல் எழும்புது, இதில் எது உண்மை எது பொய்? நான் சரணாகதியாக தான் கேட்குறேன். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே என்னுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்தூல சரீரமும் சேர்ந்து இந்த சூக்கும சரீரத்தோடு ஒன்றி விட்டது. அப்போ அந்த ஸ்தூல சரீரம் எப்படி ஒன்றுது, சூக்கும சரீரம் எப்படி அதை விட்டு மேலெழுதுங்கக்கூடிய ரெண்டு நிலைப்பாடுகளையும் இறைவன் எனக்குள்ள ஒரு அனுபவமாக எனக்கு ஆக்கி காமிச்சான். இந்த உடம்பு எப்படி இருக்குது, இது உள்ளுடம்பு ஒன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சான். நானும் இருக்கிறேன், நான் செத்து போகலை. நான் அதே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி மேலே ஏறினேன் அப்படிங்கிற அனுபவம் எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தெரியும் போது என்னுடைய மூலாதார ஆற்றலை எருவாயும் கருவாயும் நான் ஆசனவாயை அப்படி சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன். ஆகுஞ்சனம்னு இந்த பயிற்சியை நம்ம சங்கத்தில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். இந்த ஆகுஞ்சன பயிற்சியை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை எனக்கு யாரும் பயிற்சிக்கன்னு சொல்லலை, இயல்பாக இறைவன் எனக்கு அதை செய்கிறான். நான் அது மாதிரி செஞ்சிட்ருக்கும்போது அந்த எருவாய் கருவாய்க்கு இடையில் நம்ம காத்தாடியினுடைய தக்கை வச்சா மாதிரி ஏதோ ஒரு அடைப்பு, அந்த காற்றை வெளியவும் வரவிடலை, வெளியே இருக்கிற காற்றை உள்ளேயும் வரவிடலை. உள்ளே இருக்கிற காற்றுக்கு பேர் பிராணன்னு பேர், வெளியே இருந்து உள்ளே செல்லக்கூடிய காற்றுக்கு பேர் அபானன்னு பேர். இப்போ நம்ம அபான வாயு பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வயிற்றில் ஏதோ தொல்லை ஏற்பட்டு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மூலமாக நம்ம வாயு கரியமல வாயு பிரிகிறத அபான வாயுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அபான வாயுங்கிறது அது இல்லை. வெளிவாயு, வெளிமண்டலத்தில் உள்ள வாயுமண்டலத்தில் உள்ள வாயு அபான வாயுன்னு, பிராணவாயு நம்ம உடலுக்குள்ளே இருந்து
மூச்சு காற்றாக போய்கிட்டு இருக்க வாய்க்கு பேர் அது ஒன்று பேர். இப்போ நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த உடல் வந்து அப்படியே தக்கையாக ஏந்திக்கிட்டு இருக்கு. அந்த தக்கையாக இருந்தது ஒரு தாமரை பூவாக மலர்ந்தது. அது என்னை அப்படியே உயர்த்தி தூக்கிட்டே போச்சு. அந்த தாமரையிலிருந்து மிக மெல்லிய நூல் இலை ஒன்று அப்படியே மேலேறிச்சு. அது எனக்கு நன்றாக உணர முடிஞ்சிச்சு. அந்த நூல் இலை எருவாய் கருவாய் தாண்டி, நாபிக்கமலம் தாண்டி, அநாகதம் தாண்டி, விசித்தி தாண்டி, விசித்திக்கு நேராக புருவ மையம் வரல, உள்ளேயே ஒரு மேலெண்ணத்தின் வழியாக உச்சந்தலை வழியாக ஒரு நூல் இலை மேலேறிச்சு. அந்த நூல் இலையை பிடிச்சி மேலே நின்று யாரோ பிடிக்கிறாங்க. அப்போ எனக்கு இது என்ன அருள் அனுபவம்னு எனக்கு தெரியாது. என்னுடைய காதில் மட்டும் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பிரானே அப்படிங்கிற வாசகம் மட்டும் விழுது. ஓ, பிரபு நம்மளை வந்து தாங்கி பிடிக்கிறார் அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த உணர்விலே நான் அது வந்து மெல்லதாக இழுக்கிற மாதிரி தெரியுதே தவிர நான் வேகமாக பறக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இதுக்கிடையில் என்னுடைய அறிவும் தொழில் படுகிறது. அறிவு கேட்குது, நீ வந்து இந்த இவ்வளோ வெயிட்டை தாங்குவியா உன் உடம்பு? அப்போ என்னுடைய உடம்புனுடைய வெயிட்டு 52 கிலோ. 52 கிலோ வெயிட்டை நீ தாங்குவியா? அந்த நூல் இடையினுடைய நிலைப்பாடு மிக மெல்லிதாக இருக்குது. உன் உடல் எடை 52 கிலோ, அந்த நூல் இடை இதை தாங்காது அப்படிங்குது. ஆனால் அது தாங்கி கொண்டே போகிறது. போயிட்டு பிரபு நீ ஒரு காலகட்டத்தில் எனக்கு அது மரண பயம்னு உறுதியாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுவரை எனக்கு இறைவன் மரண பயத்தை கொடுக்கல. நான் பயப்பட்டது ஒன்றுன்னா நம்ம குடிமக்களுக்கு ஒருத்தருக்கு நான் பயப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த குடிமக்கள் எந்த நேரம் என்ன செய்வாங்கன்னு தெரியாதுங்கிறத நான் நிறைய ஒரு 10-20 சம்பவங்கள் நேரடி காட்சியாக பார்த்தது. இது தொலைக்காட்சி வழியாகவோ அது இதை பத்திரிகை செய்தி வழியாகவோ பார்க்கல. அதனால் அந்த ஒரு காட்சிக்கு மட்டும் நான் பயப்படுவேன். மீதி எதுக்கு எனக்கு பயம் வந்ததில்லை, இறைவன் கொடுத்ததில்லை. அதனால் அப்புறம் நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பயமெல்லாம் இல்லை. ஆனால் என் மனசு கேட்கு, பிரபு நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்கு. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு இந்த நசிகேதை நான் அப்பாட்ட யாரை தானம் கொடுத்தேன்னு கேட்ட மாதிரி நான் நச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறத எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமோ அல்லது இது ஒரு அருள் அனுபவங்கிறதோ எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் போகிறேன் யுகம் யுகமாக கடந்து போய்கிட்டே இருக்குது. அது எத்தனை லோகங்கள் கடந்து போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பூலோகம், போர்லோகம், சோர்லோகம், என்னென்னமோ லோகம் சொல்கிறாங்க. 14 உலகம், 21 உலகம் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லா உலகத்தையும் தாண்டி நான் போய்கிட்டே இருக்கேன். நான் எங்கே போகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் வருவேன்னு ஆணவம் எனக்கு தலையெடுத்தது. அப்படியே படன்னு ஒரு தலக்குப்புற உருண்டோடி வந்துட்டே இருந்தேன். அப்புறம் வந்து என்னுடைய அறிவும் உணர்வும் சேர்ந்து கொண்டது. நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு. அப்புறம் இடையில திருச்செங்கு சொர்க்கத்தில் நின்னேன். ஆனால் 2 தினங்கள் நான் பூஜை அறையில், கீழே தான் பூஜை அறை இருந்துச்சு, 2 தினங்கள் நான் பூஜை அறையில் இருக்கும்போது வெளி உலக சிந்தனையோ தொடர்போ இல்லாமல் நான் வான்வெளியிலே தான் நின்னேன். இப்போ குண்டலினி சக்தினா என்னன்னு எனக்கு யாரும் கற்றுத்தரவோ அல்லது நான் படித்து அறிந்து கொள்ளவோ இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் என்னை பார்க்குற வெறும் நான் ஒரு வானத்தில் மிதந்ததாக ஒரு 3-4 அன்பர்கள் பார்த்து எங்கள் அப்பா வரைக்கும் தகவல் போயிட்டு, எங்கள் அப்பா எங்கிட்ட வந்து நீ தியானம் பண்ணும்போது நீ மேலே நின்று மிதந்ததாக சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மை, நீ ஏன் என்கிட்ட சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிறேன்னு எங்கள் அப்பா கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவீங்கப்பா, அது எனக்கு என்னவோ மாதிரி இருக்குது, கூச்சமாக இருக்காங்க, இது எப்படி நடந்தது என்ன ஏதுன்னு கேட்டால் எனக்கு சொல்வதற்கு அதிகாரமும் இல்லை. இறைவன் இடி இடித்தாலும் மழை பொழிந்தாலும் யாரிடமும் சொல்லாதேன்னு சொல்லியிருந்தோம், அதனால் நான் சொல்லலைப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த அனுபவத்தை கொண்டுட்டு வர முடியுமான்னு எங்கள் அப்பா கேட்டாங்க. இன்னமும் நான் பயிற்சி பண்ணி பட்டம் வாங்கி எல்லாருக்கும் டீச் பண்ணுற கோர்ஸ் கொடுக்குற மாதிரி கேட்குறீங்களப்பா, இதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு எனக்கு ரொம்ப மனவேதனை வந்துடுச்சு. இதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லதுக்கு காரணம், நான் இது என்ன ஆனாவனா நான் படிச்சுட்டு நானும் ஆனாவனா படிச்சிருக்கேன், நீங்களும் ஆனாவனா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய பயிற்சியாக நடந்துச்சு. என்னமோ ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி, ஒரு லாட்ரி அடிக்கிற மாதிரி இறைவன் வந்து என்னை லிஃப்ட்டில் ஏற்றி எங்கேயோ கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கான். மீண்டும் நீ நினச்சா வருமானம் என்கிட்ட கேட்கிங்களப்பா அப்படின்னு சொல்லுவோம். சரி நீ அதுக்கு மேலே ஒன்றும் பேச வேண்டாம் விட்டுரு அப்படின்ட்டாங்க. இது நடந்த சம்பவம். இது இந்த சாப்டர் இதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் என் மனசுக்குள்ளே அது முடியலை. நான் எங்கே போனேன், அது என்ன அனுபவம், நான் தெரிந்தே ஆகணும். இதை வந்து எனக்கு யாரும் தெரிவிப்பார் இல்லை அப்படின்னு.
ஆயிரக்கணக்கான சாதுக்கள் இங்கே வந்தாங்க. எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி மகாத்மா காந்தி குவைட் இந்தியா இயக்கம்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்தார். வெள்ளையனே வெளியேறுன்னு அதுக்கு பேர். அந்த இயக்கத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய படிப்பு எல்லாத்தையும் முடித்த பிறகு அந்த இதில் சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு வந்த எத்தனையோ சாதுக்களாகி இங்கே வீட்டில் வந்து 40 நாள், 1 மாதம், 3 மாதம், 50 நாள், 60 நாள், வருஷக்கணக்காக மாதிரிலாம் இருந்த எத்தனையோ சாதுக்கள் பார்த்துருக்குறேன். நான் போய் அவர்கள்ட்ட இதை பற்றி கேட்கணும், இது இப்படி ஒரு அனுபவமாக என் கற்பனையா அப்படின்னு என் அறிவு விடலை. இது ஒரு அனுபவமாக அது கற்பனையா, இது ஒரு அனுபவமாக அது கற்பனையா, இதை பற்றியே நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். யார் பக்கத்தில் போனாலும் அவங்ககிட்ட இந்த எனக்கு வாய் எழும்பி இந்த அனுபவத்தை கேட்கறதுக்கு தோணாது. என் நாக்கெல்லாம் அப்படி ஒட்டிக்கும், மேலெண்ணத்தில் ஏதோ ஒரு பிசுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், உதடெல்லாம் ஒட்டிக்கும், ஒன்றுமே கேட்க மாட்டேன். போவேன், அவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க, அது பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நிற்பேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலையில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். நீண்ட நாள் இந்த தொடர்பு இருந்து, நீண்ட நாள் இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் என்னை விட்டு விடாமல் அப்படியே பற்றி கொண்டு வந்து ஒரு நாள் இறைவனாக பார்த்து, நூலேணி பற்றி நுனியேற மாட்டாதார், பாலொன்று பற்றி பண்பின் தலைக்கெடுவார், கோலொன்று பற்றி குடிகேடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றாரே எங்கக்கூடிய திருமந்திர பாடல். அந்த திருமந்திர பாடல் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் இருக்குது. நான் வச்சிருக்கிற புஸ்தகத்தில் எத்தனாவது பாடலாக அது இருக்கிறது எங்கக்கூடிய விளக்கம் முதற்கொண்டு இறைவன் எனக்கு சொன்னால். எங்கிட்ட திருமந்திர பாடல்கள் மட்டும் ஏகப்பட்ட பாடல்கள் உண்டு. அதில் ஒரு பதிப்பை எடுத்து காமிச்சு, இந்த பதிப்பில் இது இத்தனாவது பாடலாக இருக்குது, உன்னை பற்றி கொண்டது அந்த நூலேணி பற்றி நுனியேறிய அனுபவம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் திருமந்திர பாடல்களில் நான் தோய்வே இல்லாத போது, நான் எனக்கு அருட்பாலையும் திருவாசகத்திலையும் தாய்மானவர்களையும் நான் தோய்வு, திருமந்திரத்தில் தோய்வே இல்லை. திருமந்திரத்தில் தோய்வே இல்லாத போது நான் எப்படி திருமந்திர பாடலுடைய அனுபவத்தை நான் சுவைச்சிருக்க முடியும், அதை அனுபவிச்சிருக்க முடியும்னு அதுக்கடுத்த ஒரு அந்த புத்தி ஒரு விசாரத்துக்கு வந்துடுச்சு. அப்போ திருவருள் கூட்டி வைக்க இதில் அருட்பால எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோன்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் இந்த பாடலை தெரிந்து கொள்ளலாம்னு அதுக்கப்புறம் ஒரு அறிவுரை பண்ணேன். சரி, அருட்பா வந்துட்டு அதுக்கு பிறகு திருவாசகத்தில் தானே நான் ரொம்ப ஈடுபாடு, திருவாசகம் எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த இதில் வந்து ஊசி முனையளவாய் எனக்குள்ள இந்த நூல் ஏணி உள்ளே நுழைந்த அனுபவத்தை, அந்த அனுபவத்தில் இதை பாருன்னு சொன்னார். இவ்வளவும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆணித்தரமான இறை பிடிப்பும் இறை உணர்வும் ஏற்பட எனக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இந்த அருள் அனுபவம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் நான் எங்கே போயிடுவேணும்னு இன்றைக்கி நான் வந்து சத்சங்கம் நடத்துகிற மாதிரி என்னுடைய மனநிலை சுத்தமாக இல்லை. அதுக்கு பின்னணியில் நிறைய காரணங்கள் இருந்தது. நான் தியானம் பண்ணுற ஒரு மனநிலையிலே தான் இருந்தேன். அதை களைச்சிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனநிலையே ஏற்படலை. ஒருவேளை நான் அப்படியே தியானத்திலே அமைஞ்சு போனோம்னா என் பிள்ளைங்களுக்கு தெரியாமலே கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தது. மேலும் நான் வந்து சத்சங்கம் உங்களுக்காண்டி சொல்கிறதா நான் ஒருபோதும் நினச்சதில்லை. நான் பெற்ற அனுபவங்களை இந்த பாடல் மூலமாக மீண்டும் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்கள்லாம் தான் எனக்கு உபகாரமாக இருக்கிறீங்க. நான் வந்து நான் ஏதோ பெரிய தியாகம் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறதா நான் ஒருபோதும் நான் நினச்சதே கிடையாது. என்னுடைய அனுபவத்தை நான் நினச்சி பார்க்க இப்போ இவ்வளவு பின்னணி இருந்திருக்கு. இதை நான் தன்னாலே இன்றைக்கி காலையிலேருந்தே நான் நினச்சிக்கிட்டே வரேன். இவ்வளவு அனுபவம் இறைவன் கொடுத்தார, இவ்வளவு அனுபவம் இறைவன் கொடுத்தார, எங்கேயும் அலைய விடாமல் இமயமலை சாரல்ல அங்கே போய் எங்கே போய் ஒரு குருநாதரை பற்றி அவங்க என்னுடைய பக்குவத்தை சோதித்து பார்க்க எந்த டெஸ்ட்டுமே எனக்கு வைக்கலை. ஒருவேளை நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கருணை இறைவன் பண்ணானா, ஆண்கள்னால் போய் தேடிட்டு வாங்கடான்னு விட்டுருப்பானா, எனக்கு அதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று செஞ்சான், என்னை கருணையோடு அவன் அகப்படுத்தினான், ஆட்கொண்டான், அருமை காட்டினான், நல்ல சாப்பாடு போடுறான், நல்ல தூங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறான், என்னை வெயில் மழை பாராமல் என்னை பாராட்டி கொள்வதற்கு ஒரு 10 தொண்டர்கள் நீங்கள் இருக்கிறீங்க. இதை விட ஒருத்தருக்கு வேறு என்ன வேணும்? ஒரு தாய்க்கு இதை விட வேறு என்ன வேணும்? எல்லாம் கொடுத்துருக்குறான்.